இன்றைக்கி இட்லி பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து நண்டு கிரேவி, தேங்காய் சட்னி, கார சட்னி வச்சுருந்தேன். நம்ம பார்க்க போகிறது வந்து நண்டு கிரேவி. நான் இன்றைக்கி நண்டு கிரேவியை எப்படி பண்ணியிருந்தேன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு வந்து 1/2 கிலோ நண்டு வாங்கியிருந்தோம். 1 கிலோ 500 எங்கள் ஊர் பக்கம். 1/2 கிலோ வாங்கி அதை அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து நான் கழுவி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து எண்ணெய் காஞ்சோடனே சோம்பு சீரகம் போட்டுக்கிறணும். சோம்பு சீரகம் பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு பலபலன்னு ஆனோடனே இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலும் போட்டுக்கிறணும். போட்டு வதக்கிட்டு நம்ம வந்து கழுவி வச்சுருக்க நண்டை போட்டுக்கிறலாம். பாருங்கள், நல்லா சுத்தமாகவே க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் கழுவி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வதக்கிட்டு இதுக்கு வந்து ஒரே ஒரு தக்காளியாக அரைச்சி சேர்த்துக்கிறணும். ரொம்ப தக்காளி போட வேணாம், ஒரு தக்காளி போட்டால் போதும். இப்போ உப்பு போட்டுட்டு இப்போ வந்து மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கிறலாம். கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு அதையும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன். நான் வந்து கிரேவியை தேங்காய் பால்லே பண்ணலான்ட்டு தேங்காய் பால் ஊற்றியாச்சு. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிக்கட்டும். நண்டு முங்குற அளவுக்கு மட்டும் ஊற்றினா போதும். கிரேவியாக வைக்கிறனால இது வந்து குழம்பு அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்குமா என்னான்னு தெரியலை. தண்ணியாக வந்துடும் குழம்பு. அதனால் கிரேவியாக வச்சுட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ வந்து மிளகு தூள் போட்டுக்கலாம். நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்போதைக்கு அரைச்சி போட்டால் இன்னும் மணமும் டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக கிரேவி வச்சாச்சு. பார்த்தாலே சாப்பிடணும் போல் தோணுது. பாருங்கள், இப்போ ஒரு நண்டை எடுத்து வச்சு சாப்பிட்டு அப்புறமா இட்லிக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.